Assalamualaikum viewers, welcome back to Yummy Farm. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மணத்தக்காளி கீரை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி எப்படி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த குழம்பு ரெசிபி ரொம்ப ஹெல்தி. இதை நம்ம வந்து மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணா கூட அவ்வளோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புதிய ரெசிபீஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்து சேரும். இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு குக்கரில் 300 ml தண்ணி விட்டுருக்கேன். அது கூடவே 100 கிராம் பருப்பு, துவரம்பருப்பு, அதுக்கப்புறமா 3 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். விளக்கெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் இங்கே வந்து ஒரு மண் சட்டியில் தான் வந்து இந்த குழம்பு வந்து பண்ண போகிறேன். ஸோ முதல்ல இந்த மண் சட்டியில் நான் வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். அதுலேயே நம்ம இதில் வந்து நம்மளோட மணத்தக்காளி கீரையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மணத்தக்காளி கீரையும் நம்ம இதிலேயே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதிலே இருந்தே கொஞ்சம் தண்ணி வந்து வெளி வரும். ஸோ ரொம்ப தண்ணி விட வேண்டாம், ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும். இப்போது இந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த கீரையை நம்ம வந்து லைட்டாக அது வந்து சுண்டி வர அளவுக்கு நம்ம இந்த கீரையை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இதை நம்ம வந்து மூடி போட வேண்டாம். கொஞ்சம் அதோட அமிலம் வந்து கொஞ்சம் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் போல் இருந்தாலே அது வந்து நல்லா சுண்டி ஒரு அளவுக்கு வந்து அது வந்து வரும். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா இந்த மாதிரி சுண்டு வந்திருக்கு. ஸோ இதோட அமிலம் எல்லாமே வந்து வெளியில் போயாச்சு. இந்த மாதிரி நல்லா இது வந்து சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டு நம்ம வந்து வச்சிடலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இதோட தண்ணி அளவே வந்து போதுமான அளவாக இருக்கும். தண்ணி வந்து அதிகம் வந்து சேர்க்க வேணாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் போல் இதை நம்ம வந்து விட்டாலே போதும். இது வந்து வெந்துடும். அதுக்கு மேலே வந்து தேவையில்லை. 2 நிமிஷம் போல் இது வந்து வெந்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீரையெல்லாம் நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு 2 சுற்று அரைச்சிங்கனாலே போதும். ரொம்ப வந்து அரைப்பட வேணாம். அங்கங்கே அந்த கீரை இருந்தால் தான் அது வந்து சாப்பிடும்போது குழந்தைங்க வந்து மென்று அதோட நியூட்ரிஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 சுற்று நம்ம வந்து சுற்றி நம்ம இதை வந்து வச்சிடலாம். அடுத்ததான் இங்கே நம்ம வந்து குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு மண் சட்டியில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா பாதி போல் கீரி நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம அந்த பச்சை மிளகாய் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில். இப்போது நம்ம இதில் வந்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம 1-2 இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த சின்ன வெங்காயமும் நல்லா இதில் வந்து வதங்கணும். லைட்டாக அந்த வெங்காயம் வந்து வதங்க விட்டுடலாம். இப்போது இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து தக்காளி வந்து சேர்க்கலாம். நான் வந்து ஒரு தக்காளி வந்து எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியும் நல்லா வந்து லைட்டாக வதங்கணும். அதுக்காக நான் இதில் வந்து கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து வெந்தாச்சு. இப்போ அடுத்ததான் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. குக்கரில் நம்ம வந்து பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கடையிற இது வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா வந்து குக் ஆயாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து புளி கரைசல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு
பாதி எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி வந்து எடுத்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி வந்து எடுத்திருக்கேன். ஸோ பாதி எலுமிச்சை சைஸில் நம்ம வந்து புளி கரைசல் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துடலாம். இந்த ரெசிபிக்கு இந்த அளவு புளி கரைசல் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம வந்து பருப்பு வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது கூடவே நம்ம வந்து நம்மளோட அரைச்சி வச்சுருந்த கீரையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்துனதுக்கப்புறமா நம்ம இங்கே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம், அது கூடவே நம்மளோட இந்த பருப்பு மற்றும் கீரையை நம்ம வந்து சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துடலாம். இப்போது இது வந்து லைட்டாக வந்து கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதோட வதங்குறதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு இங்கே நான் வந்து ஒரு மினி கடாய் வந்து வச்சுருக்கேன், குட்டி கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு விட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து வரமிளகாயை வந்து சேர்க்கலாம். நான் வந்து ஒரு 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதை பாதி போல் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த வரமிளகா, கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம் அதையும் நம்ம இந்த குழம்புலேயே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துடலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதி வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை குழம்பு ரெசிபி எப்படி பண்ணலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனல் யம்மி ஃபார்மர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புதிய ரெசிபிஸ் உடனுக்குடனே எங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். எல்லா புகழும் இறைவனுக்கே.